மணிகண்டன் சீனிவாசன். முதலாவதாக 18க்கான கொஸ்டின். ஸ்ரீமத் நாராயணர் கண்ணனாக அவதரித்த யுகம் எது? ஸ்ரீமத் நாராயணர் கண்ணனாக அவதரித்த யுகம் எது? உங்களுக்காக நேரம் முடிவடைகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை. தவறான ஆன்சர். பி டீம் பாஸ் பண்ணு. பி டீம் ஆன்சர் தெரியுமா? தெரியாது. கண்ணனை தூக்கி சென்ற அசுரன் யார்? புயல் காற்றாக வந்த கண்ணனை தூக்கி சென்ற அசுரன் யார்? உங்களுக்கான நேரம் முடிவடைகிறது. பி டீம் திருநாவர்த்தன். கரெக்டான ஆன்சர். பி டீம் 2 மதிப்பெண்கள். அடுத்து சி டீமுக்கான கொஸ்டின். ருக்மணியின் தந்தை பெயர் என்ன? ருக்மணியின் தந்தை பெயர் என்ன? போட முடியாதோ? உங்களுக்கான நேரம் முடிவடைகிறது. டி டீம் உங்களுக்கு தெரியுமா? இ டீம், எஃப் டீம், ஏ டீம், பி டீம். பீஷ்மகன். டி டீமுக்கான கொஸ்டின். சிவபெருமானின் செவியில் முருகப்பெருமான் பிரணவ பொருளை ஓதி எப்பெயரை பெற்றார்? சிவபெருமானின் செவியில் முருகப்பெருமான் பிரணவ பொருளை ஓதி எப்பெயரை பெற்றார்? சி டீம் தெரியுமா? டி டீம் தவறான ஆன்சர். கொஸ்டின் ஒன் மோர் டைம். சிவபெருமானின் செவியில் முருகப்பெருமான் பிரணவ பொருளை ஓதி எப்பெயரை பெற்றார்? உங்களுக்கான நேரம் முடிவடைகிறது. 18 தெரியுமா? தகப்பனசாமி. கரெக்டா? கரெக்டான மதிப்பு. அடுத்ததாக இ டீமுக்கான கொஸ்டின். மலைவடிவில் நின்று துன்பங்கள் பல செய்யும் எந்த அரக்கனை தராகசுரன் உதவிக்கு அளித்தான்? மலைவடிவில் நின்று துன்பங்கள் பல செய்யும் எந்த அரக்கனை தராகசுரன் உதவிக்கு அளித்தான்? எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கான நேரம் முடிவடைகிறது. எஃப் டீம் இன்னும் தெரியாது. இந்த ரேஸ் விட்டால் ஏ டீம் பி டீம் சி டீம். ரவுஞ்சமலை. கரெக்டான ஆன்சர். அடுத்து எஃப் டீமுக்கான கொஸ்டின். முருகவேல் யாரிடம் சூரபத்மனுடைய வரலாற்றை கூற பணித்தார்? முருகவேல் யாரிடம் சூரபத்மனுடைய வரலாற்றை கூற பணித்தார்? தேவர்கள். தவறான ஆன்சர். எஃப் டீம் ஏ டீம். வீரபாகு தேவர். தவறான ஆன்சர். வியாழ பகவான். கரெக்ட். அடுத்து ஏ டீமுக்கான கொஸ்டின். ஆரியர்க்காக பொருள் கூறுக. ராவணுக்காக. கரெக்ட் ஆன்சர். கரெக்டான ஆன்சர். 2 மதிப்பெண்கள். அடுத்து பி டீமுக்கான கொஸ்டின். வேதங்களின் முடிவான ஞான காண்டத்திற்கு என்ன பெயர்? வேதங்களின் முடிவான ஞான காண்டத்திற்கு
வருங்காலத்திற்கு என்ன பெயர்? உபநிடதங்கள். கரெக்டான ஆன்சர். 2 மதிப்பெண்கள். அடுத்து சி டீமுக்கான கொஸ்டின். மகாபாரதத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதை எந்த பர்வத்தில் உள்ளது? மகாபாரதத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதை எந்த பர்வத்தில் உள்ளது? பீஷ்ம பர்வம். கரெக்ட் ஆன்சர். கரெக்டான ஆன்சர். 2 மதிப்பெண்கள். சி டீமுக்கான கொஸ்டின். உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகிய 3 நூல்களையும் டேஸ் என்று அழைப்பர். உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகிய 3 நூல்களையும் டேஸ் என்று அழைப்பர். புராணங்கள். தவறான ஆன்சர். உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகிய 3 நூல்களையும் டாஸ் என்று அழைப்பர். ராமாயணம். ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். சரியான விடை 2 மதிப்பெண்கள். அடுத்து இ டீமுக்கான கொஸ்டின். கீதையில் 3வது 6 அத்தியாயங்களில் விளக்கப்பட்டிருப்பது எது? கீதையில் 3வது 6 அத்தியாயங்களில் விளக்கப்பட்டிருப்பது எது? ராமாயணம். கீதையில் 3வது 6 அத்தியாயங்களில் விளக்கப்பட்டிருப்பது எது? ராங் ஆன்சர். அர்ஜுனனின் வரலாறு. ராங் ஆன்சர். ஞானயோகம். கரெக்ட் ஆன்சர். கரெக்டான மதிப்பெண். அடுத்து பி டீமுக்கான கொஸ்டின். எவை மன வலிமையை தருகின்றன? எவை? கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக சி டீமுக்கான கொஸ்டின். திலீபனின் தந்தை பெயர் என்ன? அம்சுமா. கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக டி டீமுக்கான கொஸ்டின். கங்கையை தன் உள்ளங்கைக்குள் அடக்கி குடித்தவர் யார்? கங்கையை தன் உள்ளங்கையில் அடக்கி குடித்தவர் யார்? கபிலமுனிகள். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். சரியான விடை 1 மதிப்பெண்கள். அடுத்ததாக எஃப் டீமுக்கான கொஸ்டின். நாராயணனின் தந்தை பெயர் என்ன? நாராயணனின் தந்தை பெயர் என்ன? உங்களுக்கான நேரம் முடிவடைகிறது. ஏ டீம். அஜாமிலன். கரெக்டான விடை 1 மதிப்பெண்கள். அடுத்ததாக ஏ டீமுக்கான கொஸ்டின். அஜாமிலன் இறுதியில் பாவங்களை எண்ணி வருந்தி துறவு கொண்டு எந்த புனித தலத்திற்கு சென்றான்? அஜாமிலன் இறுதியில் பாவங்களை எண்ணி வருந்தி துறவு கொண்டு எந்த புனித தலத்திற்கு சென்றான்? ஹரித்வார். சரியான விடை 1 மதிப்பெண்கள். பி டீமுக்கான கொஸ்டின். அஜாமிலன் கதை ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் எந்த ஸ்கந்தே வருகிறது? 6ஆம் ஸ்கந்தம். கரெக்ட் ஆன்சர். சரியான விடை 2 மதிப்பெண்கள். அடுத்து சி டீமுக்கான கொஸ்டின். வால்மீகிக்கு கவிபாடும் திறம் அளித்தவர் யார்? பிரம்மதேவர். பிரம்மதேவர். கரெக்டான விடை 2 மதிப்பெண்கள். டி டீமுக்கான கொஸ்டின். தசரத மன்னர் அயோத்தியை ஆண்ட யுகம் எது? தசரத மன்னர் அயோத்தியை ஆண்ட யுகம் எது? வேதாயுதம். வேதாயுதம். கரெக்டான விடை 2 மதிப்பெண்கள். இ டீமுக்கான கொஸ்டின். ஸ்ரீராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவரும் கங்கை
செய்தனர்? ஸ்ரீராமன். ராங் ஆன்சர். ஸ்ரீராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவரும் கங்கையை கடந்து எந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர்? சித்திரகூடம். கரெக்ட். சித்திரக்கூடம் இஸ் த கரெக்டான ஆன்சர். டி டீமுக்கான கொஸ்டின். விபீஷ்ணனின் அண்ணன் பெயர் என்ன? விபீஷ்ணனின் அண்ணன் பெயர் என்ன? ராமன். ஆன்சர். தவறான விடை. ஏ டீம். ராவணன் இஸ் த கரெக்டான ஆன்சர். ஏ டீமுக்கான கொஸ்டின். பஞ்ச பாண்டவர்களின் தந்தை பெயர் என்ன? பஞ்ச பாண்டவர்களின் தந்தை பெயர் என்ன? பாண்டு. கரெக்ட் ஆன்சர். சரியா, பாண்டு. கரெக்டான விடை. 2 மதிப்பெண்கள். பி டீமுக்கான கொஸ்டின். கௌரவர்களின் தந்தை பெயர் என்ன? திருதராட்டிரன். கரெக்ட் ஆன்சர். சரியான விடை. 2 மதிப்பெண்கள். பி டீமுக்கான கொஸ்டின். கௌரவர்கள் 101 பேரில் முதல் குழந்தையின் பெயர் என்ன? துரியோதனன். கரெக்ட் ஆன்சர். துரியோதனன். கரெக்டான விடை. 2 மதிப்பெண்கள். டி டீமுக்கான கொஸ்டின். துரியோதனன் கர்ணனை எந்த தேசத்திற்கு அரசனாக்கினான்? துரியோதனன் கர்ணனை எந்த இடத்திற்கு அரசனாக்கினான்? எஃப் டீம். காசி. தவறான விடை. ஏ டீம். இந்திரபிரஸ்தம். தவறான விடை. துரியோதனன் கண்ணனை எந்த தேசத்திற்கு அரசனாக்கினான்? துரியோதனன் கர்ணனை அங்கதேசம். கரெக்ட் ஆன்சர். அங்கதேசம். சரியான விடை. 1 மதிப்பெண்கள். இ டீமுக்கான கொஸ்டின். பீஷ்மர் முதலானோரின் ஆலோசனைப்படி பாண்டவர்கள் எந்த இடத்திற்கு அதிபதியாகினர்? பீஷ்மர் முதலானோரின் ஆலோசனைப்படி பாண்டவர்கள் எந்த இடத்திற்கு அதிபதியாகினர்? ராங் ஆன்சர். ஏ டீம். பி டீம். இந்திர பிரதேசம். தவறான விடை. பீஷ்மர் முதலானோரின் ஆலோசனைப்படி பாண்டவர்கள்
கொஸ்டின். சுவேதவன பெருமாளின் தந்தை பெயர் என்ன? சுவேதவன பெருமாளின் தந்தை பெயர் என்ன? அச்சுத கலப்பை. அச்சுதா கலப்பை இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆதிசங்கரரை பெற்றோர் பெயர் என்ன? ஆதிசங்கரரின் பெற்றோர் பெயர் என்ன? உமாதேவர். சிவகுரு அரியர். சிவகுரு அரியர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஒரு மதிப்பெண்கள். சரி, இந்நிகழ்ச்சி முடிவடைகிறது. இப்போது என்னென்ன டீமுக்கு என்னென்ன மதிப்பெண் பார்ப்போம். ஏ டீம் 9 மதிப்பெண்கள், பி டீம் 8 மதிப்பெண்கள், சி டீம் 18 மதிப்பெண்கள், டி டீம் 2 மதிப்பெண்கள், இ டீம் 0 மதிப்பெண்கள், எஃப் டீம் 3 மதிப்பெண்கள். The winner is C team. குழுவின் சார்பாக எம் கே ரஜின்ராஜ் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கணும். அவர்களுக்கு பலத்த கரகோஷம் எழுப்பி உற்சாக வரவேற்பு கொடுங்கள். எம் கே ரஜின்ராஜ் அவர்களுக்கு சத்ரபதி குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கணும். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுங்கள். எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தந்த எம் கே ரஜினிராஜ் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேடை அருகே வரும்படியை கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு சிறந்த முறையில் பிள்ளைகளுக்கு அடுத்ததாக பேச்சு போட்டி. இளைஞர்களுக்கு எம்சியூட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்திய விவேகானந்தர். இவரை பற்றி வணக்கம். இப்பொழுது நான் சுவாமி விவேகானந்தரின் அழைப்புகள் பற்றி பேச இருக்கிறேன். லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பணியாற்ற முன்வருக. அவர்களிடம் புனித தன்மையும் உற்சாகமும் நெருப்பென ஒளி வீசும் பரம்பொருளிடம் கொண்ட ஆறாத நம்பிக்கை அவர்கள் பலம் பெற்றிருப்பார்கள். இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாடெங்கும் சென்று பரோபகரம் என்ற நற்செய்தியை பரப்புவார்கள். மோசகம் என்ற நற்செய்தியை பரப்புவார்கள். சமூக எழுச்சி என்ற நற்செய்தியை பரப்புவார்கள். சமத்துவம் என்ற நற்செய்தியை பரப்புவார்கள். எந்த அன்பால் நாங்கள் ஒன்றாய் இணைவோமோ, எந்த சேவை திட்டத்தை உடன் கொண்டு மக்களை அணுகுவோமோ, அந்த அன்பும் பணியையும் இறைவா எங்களுக்கு காட்டி அருள்வாயாக. பாரத நாட்டில் சோசலிச கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை பரப்பும் முன்